ஹலோ நண்பர்களே, இந்த வார பல்லாவர சந்தையில் என்னென்ன பொருட்கள்லாம் வச்சுருக்கிறாங்க, அதில் ஏதாவது சுவாரஸ்யமான பொருட்கள் நமக்கு கிடைச்சிதா அப்படின்னு வந்து இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம இந்த கடைக்கு தான் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். இங்கே ஒரு நெட்கியர் டிவைஸ் ஒன்று இருக்குங்க. இதில் வந்து நம்ம இன்டர்நெட் மட்டும் இல்லாமல் ஃபோனும் வந்து பேசிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு காம்பேக்டோட லேப்டாப் ஒன்று இருந்தது. ஸோ இந்த லேப்டாப் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த கடைக்காரோடைய ஃபோன் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த கடையில் இருக்கிற பொருள் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து அவரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா டெல்லு லேப்டாப் ஒன்று இருந்ததுங்க. ஸோ இதுவுமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ நிறைய பொருள் வந்து இந்த கடையில் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் எடுத்துகிட்டு வருவார். நல்ல நல்ல பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வருவார். ஸோ நிறைய ஆன்டிக் பொருள் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கடையை வந்து கவர் பண்ணியிருக்கேன். எந்த பொருளாக ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிலிப்ஸ் ரேடியோ வந்து இப்போ கூட சேல்ஸில் இருக்குங்க. இது வந்து ஆன்டிக் பீஸ் கிடையாது, ஆனால் நல்ல நீட்டான கண்டிஷனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குக்கு கிளாக் ஒன்று பார்த்தேன். இது வந்து ஒரிஜினல் குக்கு கிளாக் கிடையாது, குவாட்ஸ் டைப் தான், அதாவது பேட்டரியில் யூஸ் பண்ணுற குக்கு கிளாக் தான். ஸோ கண்டிஷன் வந்து கொஞ்சம் ஒர்க்கிங் கண்டிஷன் மாதிரி தெரியல, ஆனால் வந்து டேமேஜ் இல்லாமல் இருக்குது. ஸோ அப்புறமா ஒரு ஹார்மோனிய பெட்டி ஒன்று பார்த்துங்க. ஸோ எவ்வளோ வருஷம் கழிச்சும் வந்து இது அப்படியே நீட்டாக பாதுகாப்பாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரே ஒரு இது மட்டும்தான் அங்கே மிஸ்ஸிங், ஃபஸ்ட்டு ரோவில் இருக்குது பாருங்கள், அது மட்டும்தான் மிஸ்ஸிங்கு. ஸோ இந்த அளவுக்கு இருக்கிறதே வந்து பெரிய விஷயங்க. அப்புறம் 2 ஃபிலிம் கேமரா வச்சுருந்தார், எல்ஜி டிவிடி பிளேயர் அதெல்லாம் கொஞ்சம் இருந்ததுங்க. மைக் ஒன்று அப்படியே செட்டாக வச்சுருக்கிறாரு. ஸோ நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது. ஸோ ஏதாவது பொருட்கள் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வாரம் சேல் ஆகாமல் அவர்கிட்ட அப்படியே இருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சோனியோட ஒரு டிவிடி பிளேயர் ஒன்று இருக்குங்க. நல்ல நீட்டான கண்டிஷனில் இருக்குது. மேபி இது வந்து டிஸ்க் நம்ம போட்டு பார்த்தா தான் வந்து தெரியும் எந்த அளவுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். அது வந்து பழைய மாடல் இது ஆக்சுவலாக. ஸோ அடுத்ததாக வந்து ஏசருடைய ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து 9000 சொல்கிறாரு. நல்ல கண்டிஷனில் இருக்குங்களா. ஸோ இது வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா அங்கேயே ஒரு டெல்லு லேப்டாப் கூட இருக்குங்க. ஸோ 2 டெல்லு லேப்டாப் வந்து இங்கே நம்ம பார்த்துருக்குறோம். லேப்டாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2500 3000 அந்த ரேஞ்சில் வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் பார்கெயின் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுப்பாருங்க இவர். ஸோ அதேமாதிரி பொருளும் வந்து நல்லா வச்சுருப்பாருங்க. நீங்கள் மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ஒரு டிக்ஷனரி ஒன்று வச்சுருக்காரு பாருங்கள். ஸோ 1982 இந்த பேப்பர்ஸ்லாம் வந்து பாருங்களேன் எந்த அளவுக்கு பழசாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேருங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட் டிக்ஷனரி, அதாவது நல்ல இந்த பேராசிரியர் ரிசர்ச் பண்ணுறவங்க இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ வால்யூம் பிரகாரம் இருக்குது, ஆனால் இதில் வந்து 2 புக்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குதுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நிறைய புக்ஸ் இருக்குது. நீங்கள் புக்ஸு தேடி வந்து நீங்கள் மோர் மார்க்கெட் போகிறீங்க, ரைட்டு. ஆனால் மோர் மார்க்கெட்டில் இதை விட அதிகமாக இருக்கும், நிறைய பொருட்கள் வந்து அங்கே கிடைக்கும். ஸோ புக்ஸுக்காகவே மோர் மார்க்கெட் வந்து ஃபேமஸ். ஆனால் இப்போ பல்லாவரத்துலேயும் வந்து நிறைய புக்ஸுங்கெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ இவர்கிட்ட ஏதோ தேவைன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பல்லாவர சந்தையில் நிறைய பெயிண்டிங்ஸ் பார்க்க முடிஞ்சுதுங்க. பெயிண்டிங்ஸு, அதுக்கப்புறமா பிரிண்டட் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து ரியலாக ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து தெரியல. இருந்தாலும் வந்து ஃபோட்டோ உள்ளே பிரிண்ட் பண்ணி உள்ளே இருக்கிறதால வந்து வெளியே இருந்து நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது. ஸோ எவ்வளோ அழகாக யூனிக்காக இருக்குது பாருங்களேன் இந்த ஃப்ரேமு உள்ளே இருக்க பிக்சரும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு பேனசானிக்கோடைய ஒரு ஹேண்டி கேமரா ஒன்று இருந்துச்சுங்க. ஸோ இது கூட பாருங்களேன் எதுவுமே டேமேஜ் எதுவுமே இல்லை, நீட்டாக இருக்குது. ஸோ இப்போலாம் வந்து இந்த மாதிரி ஹேண்டி கேமரா வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே குறைஞ்சி போச்சு. ஸோ ரொம்ப கம்மி, யாராவது ஒருத்தர் யாருனா வச்சுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஸ்பேர்ஸ் அந்த மாதிரி தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்தில் வந்து இந்த டாய்ஸ்லாம் கொஞ்சம் போட்டு வச்சுருந்தாங்க. பல்லாவரத்தில் வந்து நிறைய டாய்ஸ் இருக்குது இப்போது. ஸோ இந்த புஷ்ஷோடைய ஒரு ரேடியோ ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த துப்பாக்கியை வந்து நான் வந்து ரியலான துப்பாக்கி நினச்சிட்டேங்க. ஏன்னா ஃபுல்லாக மெட்டலில் நல்லா வெயிட்டாக இருந்தது. ஸோ ஒரிஜினல் வந்து இந்த விண்டேஜ் துப்பாக்கி மாதிரி இருக்குது பாருங்கள், கை துப்பாக்கி மாதிரி. ஸோ பெயிண்டிங்ஸ்லாம் வந்து இன்றைக்கி நிறைய இருக்குதுங்க பல்லாவரத்தில். அதாவது அது பெயிண்டிங்ஸ்னு சொல்ல முடியாது, பெயிண்ட் பண்ணதை வந்து இப்போ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு பூம் பாக்ஸ் செட்டெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ நான் வீடியோவில் வந்து மோஸ்ட்லி வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் இந்த வாரம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வாரமும் ஒரு இம்போர்ட்டட் ஃபிஷ் டேங்க் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. இந்த ஃபிஷ் டேங்க் வந்து 1200 ருபீஸ்க்கு வந்து கொடுத்தாருங்களாம். ஆல்ரெடி வந்து காலையிலே ஒருத்தர் வந்து வாங்கிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அங்கே வேறு என்னென்ன திங்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு வந்து அப்படியே வீடியோவில் காட்டுற பாருங்கள்.
ஸோ இது பார்த்து முடிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம அடுத்த கடைக்கு போகலாம் வாங்க. ஸோ அங்கே என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த கடைக்கு போகும்போதே வந்து நிறைய கூட்டமாக இருந்ததுங்க. என்னென்னு போய் எட்டி பார்த்தா சோனியோடைய ஒரிஜினல் அக்சசரிஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பூம் ஹெட்செட்டு, அதுக்கப்புறமா இந்த வாய்ஸ் ரெக்கார்டரு இதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சது. இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் வந்து பேட்ரி இல்லைங்களா, நல்லா வந்து ஒர்க் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனால் ப்ரைஸ் வந்து ₹1000 சொன்னார். அதுக்கப்புறமா இந்த சோனியோட ப்ளூடூத் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரிஜினல் பீஸு. ₹700 சொன்னார். ஒரு சில பேர் வந்து எடுத்தது ஆன் ஆகலை, ஒரு சில பேர் எடுத்தது வந்து ஆன் ஆச்சு. ஆனால் வந்து செக் பண்ணி பார்க்க முடியலங்க. ஸோ சார்ஜ் கம்மியாக இருக்குங்க, வீட்டுக்கு போய் நீங்கள் வந்து சார்ஜ் போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரிஸ்க்கு நம்மக்கிட்ட இருக்குது, ரிஸ்க் எடுத்து வேணால் வாங்கணும் இதை. ஸோ ₹700 வந்து சொன்னாருங்க இது. ஸோ அதுக்கப்புறமா சோனியோட ஹேண்ட்ஸ் ஃப்ரீ, அதுக்கப்புறமா ஜியோனி பிராண்டோட ஹேண்ட்ஸ் ஃப்ரீ இதெல்லாம் வந்து நிறைய வந்து அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ₹150 அப்படின்னு வந்து கொடுத்துட்ருந்தாங்க. நிறைய பேர் கூட்டமாக நிறைய பேர் வந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த மாடலுங்க இந்த சோனிலாம். ஆனால் இப்போவும் வந்து அந்த எஃபெக்டை வந்து அடிச்சுக்க ஒரு ஹெட்செட்டே கிடையாதுன்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்கும் சோனியோட எஃபெக்ட்டு. ஸோ இந்த வாரம் பல்லாவரம் சந்தையில் வந்து இது பார்க்க முடிஞ்சுதுங்க. நிறைய பேர் வந்து வாங்கியிருந்தாங்க. ₹700 சொன்னாலுமே வந்து அந்த ப்ளூடூத் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த ஹெட்செட்லாம் வந்து ₹150 சொன்னாங்க. அதை வந்து இதையும் வந்து நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். ப்ளூடூத் செக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நெக்ஸ்ட் ஷாப்புக்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்து பாருங்கள் மெட்டாலிக் மொபைல் ஹோல்டர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹோம் தேட்டர்ஸு, சப்வூஃபர்ஸு இதெல்லாம் வந்து வச்சுருக்கிறாரு. இந்த கடையில் எப்போவுமே வந்து இந்த சப்வூஃபர்ஸு, ஆம்ப்பு, லேப்டாப்பு, நெக்ஸ்ட்டு அக்சசரிஸு அதெல்லாம் நிறைய இருக்குங்க. இந்த டம்மிலாம் கூட வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஹேர் ட்ரெஸ்ஸர் யூஸ் பண்ணுற டம்மிஸ்லாம் இருக்குது. மானிட்டர்ஸ் இருக்குது. இந்த ஆன்கேவோடைய ஒரு ஏவிஆர் இருக்குது பாருங்கள். ஸோ இதுவுமே வந்து ₹5000 சொல்லியிருந்தாருங்க. ஆனால் ஸோ நெக்ஸ்ட் வீக் இருந்ததுன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம அடுத்த கடைக்கு வந்தாச்சுங்க. இங்கே ஒரு பழைய ஒரு உடன் பீரோ ஒன்று பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது வந்து கண்டிஷன் நல்லா இருந்தது. நிறைய இதில் வந்து லாக் இருக்காது, ஆனால் இது வந்து லாக் வேலை செய்யுது பாருங்கள். லாக்கு வந்து பக்காவாக இருக்குதுங்க. ஸோ அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக வேலைப்பாடுகள் போட்டு செஞ்சுருக்குறாங்க பாருங்கள். ஸோ எனக்கும் ஆசை இந்த மாதிரி ஒரு பழைய ஒரு உடன் பீரோ ஒன்று வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ டைம் இருந்தால் நம்ம வந்து என்றைக்காவது நம்மளுக்கு அமைஞ்சதுன்னா நிச்சயமாக வாங்கலாம். ஸோ அடுத்ததாக என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து பார்க்கலாம் வாங்க. இங்கே சில டெனானோடைய செட்டு இருந்தது. டெனான் செட்டு ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் ஷார்ப் இருந்ததுங்க. ஷார்ப் வந்து ₹2500 சொல்லியிருந்தார். இந்த டெனான் வந்து எனக்கு தெரிஞ்சு 6000 சொன்னார்னு நினைக்கிறேங்க. ஸோ அது ப்ரைஸ் கொஞ்சம் சரியாக தெரியல. நெக்ஸ்ட் வீக் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒனிடாவோட ஏசி, ஹையரோட ஏசி, ஹைஃபை சிஸ்டம் இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்கங்க கொஞ்சம். ஸோ 2 வாரமாகவே நிறைய ஏசிலாம் வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா நம்ம வழக்கமாக வர பாய் கடைக்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்து கேமரா கொஞ்சம் போட்டு வச்சுருந்தாரு. எப்போவுமே இவர்கிட்ட கேமரா இந்த மாதிரி நிறைய கேமரா இருக்கும். ஸோ இந்த வாரம் வந்து ஒரு 2-3 வாரம் கழித்து திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு பொருள் ஒன்று மாட்டுச்சு. போட்ரானிக்ஸோட ஒரு ஸ்பீக்கர் ஒன்று பார்த்துங்க. ஸோ கண்டிஷன் நல்லா இருக்கே அப்படின்னு வந்து பார்த்து எடுத்தேன். இதில் வந்து நம்ம ஒரு நோக்கியா பேட்டரி போடுற மாதிரி வரும். அதுக்கப்புறமா வந்து பென்ட்ரைவ் ஆப்ஷன் இருக்குது, மெமரி கார்டு ஆப்ஷன் இருக்குது. சவுண்டும் வந்து நல்லா இருக்குங்க இதில். ஸோ அதனால் நான் அதை வாங்கிட்டேன். ஒரு குட்டி ட்ரைபாட் ஒன்று இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக சின்னதாக டைனியாக இருக்குது. ஸோ இந்த ட்ரைபாட் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து நிறைய இந்த வாரம் காயின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தார், ஓல்டு காயின்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் உட்காந்து நான் கொஞ்சம் அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஏதாவது நமக்கு யூனிக்காக ஏதாவது காயின் கிடைக்குதா அப்படின்ட்டு. காயின்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு காயினுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரேட்டுங்க. நார்மலாக வந்து இந்த 10 பைசா, 20 பைசா, அதுக்கப்புறமா 25 பைசா இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அப்புறமா வந்து காப்பர் காயின்ஸும் இருக்குதுங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் தனி ரேட்டு. ஸோ நான் ஒரு காயின் எடுத்தேன், ₹50 சொல்லியிருந்தார். ஸோ ஓகே தான், ₹50. ஸோ அப்புறமா வந்து ட்ரிம்மர்ஸ் வந்து பார்க்க முடியுதுங்க. ட்ரிம்மர்ஸ் வந்து நிறைய ட்ரிம்மர்ஸ் இருந்தது. கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுற மாதிரி, சலூனில் யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரிம்மர்ஸ்லாம் கூட இருந்தது. ஸோ ₹450 சொல்லியிருந்தார் ட்ரிம்மரு. ஆனால் ட்ரிம்மர்லாம் நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணுறது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேங்க. ட்ரிம்மர்லாம் வந்து ஜஸ்ட் எதனா ஸ்பேர்ஸ் கேஸ்க்கு அந்த மாதிரி வேணால் எதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ட்ரிம்மர் வாங்கி டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அப்புறமா வந்து மானிட்டர்ஸ் வச்சுருந்தாங்க. மானிட்டர் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. ₹1200 சொல்லியிருந்தாருங்க ஒரு மானிட்டரு. இது வந்து ஹெச்பி மானிட்டர். செக் பண்ணி பார்த்தேன் நான் இதை எடுத்து. நல்லா வந்து கண்டிஷனாக இருக்க மாதிரி தான் இருக்குது. டிஸ்பிளேலாம் எதுவும் உடையல. ஸோ இது வந்து நான் எல்லாமே செக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். தேவைப்படுறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் இவரோட நம்பர் கொடுக்குறேன்.
சரிங்களா. நீங்கள் வந்து கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். யாராவது உங்களுக்கு மானிட்டர் தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக போயிட்டு யூபிஎஸ்சில் போட்டு செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க, சரிங்களா. ஸோ எஸ்பி மானிட்டர் எல்லாமே வந்து எஸ்பி மானிட்டர் தான். கைஸ், இன்றைக்கி சந்தையில் வந்து நிறைய பொருட்கள் வந்து அதிகமாக இல்லை. ஏன்னா வந்து எல்லோரும் ஓட்டு போட வந்து வெளியூருக்கு அங்கே இங்கேன்னு போயிருப்பாங்க. ஸோ இன்னும் யாரும் வந்து மேபி சென்னைக்கு ரீச் ஆகாமல் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வீக் எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய பொருட்கள் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம் கைஸ். அப்புறமா ஒரு ஒயர்லெஸ் பவர் பேங்க் ஒன்று இருந்ததுங்க. ஸோ இது வந்து நம்ம அப்படியே ஃபோன் பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறும், ஒயர்லாம் தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த லேப்டாப்லாம் வந்து நான் கொஞ்சம் அப்படியே செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதோட கண்டிஷன்லாம் வந்து எப்படி இருக்குது, ஓகே தாங்க, எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்து தாங்க வாங்கணும், ஓகேங்களா. ஸோ சிபியூலாம் கொஞ்சம் வச்சுருந்தாரு, சிபியூமே வந்து கொஞ்சம் இருக்குது. ஆனால் வந்து உள்ளே வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்காதுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாருங்க. இந்த மாதிரி சொல்கிறது தாங்க எனக்கு தெரிஞ்சு நல்லது. எல்லாமே நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து கொடுத்துட்டோன்னு வச்சிங்களேன். ஸோ வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் அது ஒரு ஏமாற்றம். ஸோ இருக்கிற கண்டிஷனை ஆஸ் இட் இஸ் வந்து சொல்லி சேல்ஸ் பண்ணணும். ஸோ இந்த கடையில் வந்து இந்த சாரிடோன் மாத்திரை வருது பார்த்திங்களா, அதுக்கு வந்து கொடுக்குற டப்பா போல் இருக்குது. ஸோ அப்படியே நிறைய ஒரு மூட்டை ஃபுல்லாக வச்சுருந்தாருங்க. ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல, அதுவும் வந்து இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு டெலஸ்கோப் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க இங்கே. ஸோ வந்து கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்குது. ட்ரைபாட் நல்லா இருக்குது, மேலே இந்த டெலஸ்கோப்போட இது வந்து உடஞ்ச மாதிரி இருக்குது. அப்புறம் சாம்சங்கோடைய விசிடி ஒன்று இருந்ததுங்க. ஸோ 3 சிடி வந்து போடுவாங்க இதில். ஸோ அந்த மாதிரி டைப்பு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் பவர் பேங்க் இருந்தது. இது வந்து சோலார்லேயே வந்து சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி பவர் பேங்க் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கடையில் வந்து இந்த பித்தளை பொருட்கள், அதுக்கப்புறமா சில வின்டேஜ் கேமரா அதெல்லாம் வந்து இருந்தது. இவர் வந்து மூர் மார்க்கெட்லேயும் இருப்பாருங்க இவர். ஸோ நீங்கள் மூர் மார்க்கெட்டு வீடியோலாம் கூட பார்த்தீங்கன்னா கூட இவர் இருப்பார். ஸோ அங்கேயும் வந்து ஷாப் போடுவார். இங்கே வந்து ஃப்ரைடே மட்டும் இங்கே வருவார். ஸோ இந்த நேஷ்னல் பேனசானிக் செட்டு வந்து 2500 சொன்னாங்க. ஸோ நல்லாயிருக்கு கண்டிஷனும், ஒரே ஒரு பின்னு மட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இந்த டெலஸ்கோப் பாருங்களேன், நல்லா வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பார்க்கும்போது அப்படி தான் நல்லா ஜைஜாண்டிக்காக பெருசாக இருந்ததுங்க. இவர்கிட்ட இந்த நிறைய பிராஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா விண்டேஜ் ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும். இவர் மூர் மார்க்கெட்லேயும் வந்து ஷாப் இருக்கும். இவரோட ஷாப்பு பல்லாவரத்தில் வந்து வீக்லி 1 டே வந்து வராரு. ஸோ இங்கே கூட ஒரு குக்கு கிளாக் ஒன்று பார்க்க முடிஞ்சுது. ஆனால் வந்து இது வந்து பேட்டரியில் ஓடுறது தான். அங்கே பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இதுவும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பயோனியரோட ஒரு ஹைஃபை சிஸ்டம் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு கடைக்கு போயாச்சு. இங்கே வந்து கொஞ்சம் கிட்ஸ் கார் இருந்தது. கிட்ஸ் கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2000 2500 அந்த ரேட்டில் வந்து இந்த வாரம் வந்து பார்க்க முடியுதுங்க. ஸோ ஒரு கடையில் வந்து கம்மியாக கிடைக்கும். அப்புறம் இங்கே ஒரு சின்ன டிவி, குட்டி டிவி ஒன்று பார்க்க முடியுது. ஸோ இவர் வந்து ரேட்டு மென்ஷன் பண்ணல, ஸோ அதனால் வந்து நம்மளை சொல்லலைங்க, சரிங்களா. இன்ஃபினிட்டியோட ஒரு ஹெட்செட் ஒன்று பார்க்க முடியுதுங்க. இன்ஃபினி ஹெட்செட்டு, ஜேபிஎல் இன்ஃபினிட்டி. ஆக்சுவலாக ஃபுல்லாக வந்து ஜேபிஎல் இன்ஃபினிட்டி தான் வந்து சொல்லணும் நம்ம. இதில் வந்து இன்ஃபினிட்டின்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் இந்த லேப்டாப்போட சார்ஜஸ்லாம் அப்படியே போட்டு குவிச்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், குட்டி மூவியோட ரீலு. ஸோ அப்படியே வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. நான் எப்போவுமே வந்து ரீல்லாம் வந்து பார்க்கும்போது உள்ளே அப்படியே கொஞ்சம் அழுக்கு தூசி அந்த மாதிரி இருந்தது. இது பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ 2 இருக்குது. இது வந்து எப்பவுமே வந்து பாட்டாக தானே இருக்கும் ரீல்ஸ்லாம். ஸோ அப்புறமா ஒரு பெரம்பு கூட ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. ஸோ நல்லா நீட்டாக இருக்குது, பழசு இல்லை, புதுசு மாதிரியே இருக்குதுங்க இது. அப்புறமா இந்த கமர்ஷியல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஸ்டவ்வு, ஹோட்டலில் யூஸ் பண்ணுற பொருட்கள்லாம் இந்த வாரம் கொஞ்சம் இருந்தது பல்லாவரத்தில். ஒரு மர்ஃபி ரேடியோ ஒன்று பார்த்தேன். மேலே கிளாஸ் கொஞ்சம் உடஞ்சதால் நான் வந்து வாங்கலை, இதை இல்லைனா வாங்கியிருப்பேன். நெக்ஸ்ட்டு ஜிப்சிஸ்டரோடைய ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் ஒன்று இருந்ததுங்க. பாக்ஸோடு இருக்குது. 250 ரூபா சொன்னார். 250 ரூபாய்க்கு இந்த மாடல் இது வந்து நல்லா வாங்கலாங்க, தாராளமாக வாங்கலாம். ஸோ நம்மளோட ஷாப்பில் கூட இந்த மாதிரி ஜிப்சிஸ்டர் பிராண்ட் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு ஆவரேஜாக எப்படி ஜிப்ரோனிக்ஸ் அதே மாதிரி தான், ரெண்டும் ஈக்குவல், ஒரே மாதிரி கம்பெனி தான். கைஸ், இதை அப்படியே வந்து செக் பண்ணிவிட்டு அடுத்த ஷாப் போகலாம். வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. நீங்கள் எப்போ வந்தாலுமே வந்து கொடை, தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக. ஸோ ஒரு காம்பஸ் ஒன்று பார்க்க முடிஞ்சுது. ஸோ நல்லா இருந்தது, நீட்டாக அழகாக, எந்த பக்கம் திரும்பினாலுமே வந்து அதோடைய திசையை காட்டுது பாருங்கள், சூப்பராக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்தில் இந்த ஷாப்புக்கு வந்தோங்க. இங்கேயும் வந்து நிறைய பிராஸ் ஐட்டம்ஸு, விண்டேஜ் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறமா பழைய ரேடியோ, ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இருக்கும். வாட்ச்சு, அப்புறமா லேப்டாப்பு மிக்சிங்காக எடுத்துகிட்டு வருவார். இது பாருங்கள், இந்த கார்டனிங்லலாம் வைக்கலாம் இது. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
ஸோ தேவைப்படுறவங்க வந்து இவருடைய கான்டாக்ட் நம்பர் வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து கொடுக்குறேன். ஸோ யாருக்காவது வந்து ஏதாவது பொருள் தேவைப்படுதுன்னா டைரெக்டாக நீங்கள் ஃபோன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கடையில் வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து இருந்துச்சுங்க. அடுத்ததாக நம்ம வந்து ஜானகிராமன் அண்ணன் கடைக்கு வந்தாச்சு. ஸோ இவர்கிட்ட வந்து எப்போவுமே வந்து பழைய கால பொருட்கள், அதுக்கப்புறமா பூம் பாக்ஸு எப்போவுமே ஸ்டாக் இருக்குங்க. ரேடியோ, பூம் பாக்ஸு, வின்டேஜ் ஐட்டம்ஸு, அப்புறமா நீங்கள் இந்த மரக்கட்டில், அப்புறம் பழைய கால மர பீரோ இதெல்லாம் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா இவரோட கடைக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எப்போவுமே வச்சுருப்பாரு. இன்றைக்கி வந்து யூனிக்காக என்ன வச்சுருக்காரு அப்படின்னா சில பெயிண்டிங்ஸ் வச்சுருக்கிறாரு. ஸோ அந்த பெயிண்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக அப்படியே பெயிண்ட் பண்ணதா இல்லைனா வந்து பெயிண்ட்லேருந்து பிரிண்ட் எடுத்ததா அப்படின்னு வந்து நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனால் வந்து ஜெர்மன் மேக் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எல்லாமே வந்து ஒரு 80 இயர்ஸ் 90 இயர்ஸ் கிட்டே இருக்கும் இது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 3 பெயிண்டிங்ஸும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 9000 ருபீஸ்க்கு வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இதோடைய கண்டிஷன் வந்து பார்க்குறதுக்கு வந்து வின்டேஜ் கண்டிஷன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தான் இதோடைய வந்து பியூரிட்டி தெரியும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அதில் ஐடியா இருக்குது, உங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னா தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாரின்லலாம் நீங்கள் இந்த ஹாலிவுட் மூவிலலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இது மாதிரி வந்து இங்கே பார்க்க முடிஞ்சுது இந்த வாரம். தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். இவருடைய பேர் வந்து ஜானகிராமன். சரிங்களா? கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து ஐடியா இல்லை, நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது இது வந்து 100% வந்து ரொம்ப ஓல்டான வின்டேஜ் பெயிண்டிங் மாதிரி தான் தெரியுது. ஸோ இது வந்து கையால் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம தொட்டு பார்த்து ஃபீல் பண்ண முடியுது. பட் அது வந்து ஃப்ரேம்குள்ளே இருக்கிறதால வந்து நம்மளால் வந்து டச் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து அதை நல்லா அக்யூரேட்டாக பார்க்குறவங்களுக்கு தான் அது வந்து அதோடைய உண்மைத்தன்மை தெரியும். ஆனால் இவர் வந்து இருக்கிறத சொல்லி தாங்க சேல்ஸ் பண்ணுவார். ஸோ அதனால் வந்து நான் ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறேங்க. ஸோ நீங்களும் செக் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பழைய கால பெட்டி, அதுக்கப்புறமா இந்த டேபிள், ரைட்டிங் டேபிள் இதெல்லாம் கூட இருந்துச்சு இந்த வாரம். இந்த பூம் பாக்ஸு, வால்வ் ரேடியோலாம் வந்து நிறைய எடுத்துகிட்டு வருவார். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் வரும்போது இவர் கடையை விசிட் பண்ணி பாருங்கள். இது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஆனால் வந்து என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பேர் தெரியல. உங்களுக்கு யாருக்காவது இதோடைய பேர் தெரிஞ்சுன்னா நம்மளுடைய கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ நானும் வந்து ஒரு 2-3 வாரமாக இது மாதிரி மாடலை வந்து பார்த்துட்ருக்குறேன். ஆனால் எனக்கு சரியாக தெரியலங்க இது என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஸோ தெரிஞ்சால் வந்து நம்மளுக்கு சொல்லுங்கள். கைஸ், அப்புறமா ஒரு பிரிண்டர் ஒன்று வச்சுருந்தாருங்க. பக்கத்தில் ஒரு பிரிண்டர் ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஹெச்பி பிரிண்டரு 2500 சொல்லியிருந்தார். எல்லாமே வந்து செட்டாக இருக்குது, பாக்ஸோடு இருக்குது, உள்ள ஒயரு கனெக்ஷன் எல்லாமே வந்து அப்படியே இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒர்க்கிங் கண்டிஷன் தானுங்களா இது? ஸோ தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் நீட்டாக வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து கரண்ட் இல்லை, செக் பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்காதீங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் சப்ளை வச்சுருக்குறாங்க. அது செக் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு சில அமௌண்ட் வாங்குறாங்க. அப்படியும் வந்து நீங்கள் வந்து சில பொருட்கள்லாம் வந்து கடையில் செக் பண்ண முடியல அப்படின்னா அங்கே எடுத்துகிட்டு போய் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இவங்களே சொல்லுவாங்க நீங்கள் வந்து செக் பண்ணி எடுத்துக்கங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கடைக்காரோடைய வீடியோ தான் வந்து நான் அதிகமாக போடுறேங்க. சரிங்களா? நிறைய பேர் வந்து ரேட்லாம் சொல்கிறதில்ல. ஸோ அவங்களோடைய இது வந்து நானும் அதிகமாக வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உடன் காட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த உடன் சேரு இதெல்லாம் வந்து நிறைய இருக்குங்க இவர்கிட்ட. ஸோ எப்போ வந்தாலுமே வந்து நின்று செக் பண்ணி பாருங்கள். நல்ல நல்ல பொருட்கள்லாம் வந்து நிறைய வச்சுருப்பார். நிறைய வின்டேஜ் பொருட்கள் இருக்கும் இவர்கிட்ட. ஸோ அதை பார்த்து நம்ம வந்து அடுத்த கடைக்கு போகலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் இந்த டைனிங் டேபிள், அதுக்கப்புறமா ஹோட்டலில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் வந்து இவர்கிட்ட நிறைய இருக்கும். எப்போவுமே வந்து இந்த ஹோட்டலில் யூஸ் பண்ணுற டேபிள்ஸு அதெல்லாம் இவர் வச்சுருப்பார். ஸோ பக்கத்தில் இங்கே வந்து பார்த்தேன் ஒரு வின்டேஜ் டெஸ்டர் ஒன்று இருந்ததுங்க. ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு எழுதியிருந்தது. ஸோ ஏதாவது ஒரு அரசாங்க இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ பழசாச்சு அப்படின்னு தூக்கி போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஐவாவுடைய ஒரு வீடியோ சிஸ்டம் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. அப்புறம் கொஞ்சம் பூம் பாக்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாரு. ஸோ வெயில் வந்து ரொம்ப தாங்க முடியலங்க. நம்மளே வந்து பொறுமையாக பார்க்கணுன்னாலும் வந்து வெயில் வந்து விடாது போலகுது. ஸோ கடகடன்னு கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு நான் வந்து கிளம்பலாம் அப்படின்னு இருக்கேன். சோனியோட ஒரு ஹைஃபை சிஸ்டம் ஒன்று இருக்குது பாருங்கள். ஆனால் ஸ்பீக்கர்ஸ் இல்லை. இதில் வந்து 2 கேசட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ கண்டிஷன் வந்து கொஞ்சம் இதுவாக தாங்க இருக்குது. அந்த ஃப்ரண்ட்டில் இதுவெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிருக்கு. பட்டன்ஸ்லாம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ ஸ்பேர் கேர் யாருக்குன்னா எதனா கிடைக்கல அப்படின்னா வந்து பார்த்து வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ சில திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இருந்ததுங்க இங்கே. ஸோ அப்படியே பார்த்துட்டு நெக்ஸ்ட் கடைக்கு நம்ம போயாச்சு. அப்புறம் இந்த கடையில் வந்து இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு அதெல்லாம் வந்து நிறைய போட்டு வச்சுருந்தாங்க.
ஸோ இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட ஹார்ட்வேர்ஸ்லேயே கிடைக்குமே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லலாம். ஸோ ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு பல்லாவரத்தில். ஸோ அதனால் வரவங்க அப்படியே வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய இந்த கடையில் வந்து ஜாய்ஸ்டிக் பார்க்க முடிஞ்சுது. நம்ம ப்ளே ஸ்டேஷனுடைய ஜாய்ஸ்டிக்லாம் வந்து நிறைய இருக்குங்க இங்கே. ஸோ இது வந்து இன்னமும் வந்து நிறைய பேர் செக் பண்ணி இதுக்குன்னே ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க இந்த கேமிங்க்குன்னு. ஸோ அவங்க வந்து எப்போவுமே இது வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இந்த கேமிங் ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குனே வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பொருட்கள் வந்து நிறைய விரும்பி வாங்குகிறாங்க. ஸோ காய்ஸ் அப்படியே நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கடைக்கு போகலாம் வாங்க. ஸோ இந்த கடையில் தான் வந்து போன வாரம் வந்து நான் ஒரு கார் ஒன்று வாங்கியிருந்தேன், ஆர்சி காரு. அதை ரெடி பண்ணி வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து வீடியோ செக் பண்ணி பாருங்கள், நம்மளுடைய சேனலில் இருக்கும். ஸோ இது வந்து 300 ருபீஸ் சொன்னாங்க இந்த ஆர்சி ஹெலிகாப்டரு. ஸோ அங்கே 2 ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்குறாங்க, இது வந்து 2 இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து அதை பார்த்துட்டு அடுத்த கடைக்கு வந்தாச்சுங்க. இங்கே கொஞ்சம் ஆன்டிக் வாட்சஸு அதெல்லாம் கொஞ்சம் இருந்தது. இந்த பழைய HMT, சிட்டிசன் அந்த மாதிரி சீக்கோ 5 அந்த மாதிரி வாட்சஸ்லாம் வந்து கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த வாட்சஸ்லாம் வந்து 300 200 அந்த ரேஞ்சுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு தம்பிள்ஸ் ஒன்று இருந்ததுங்க பிளேட்டோட. நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து இவர் வந்து கேஜி கணக்கில் கொடுக்கல, பீஸ் கணக்கில் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். ஸோ பீஸ் ரேட்டு கேட்டேன் நான். ஆனால் வந்து இந்த கடைக்காரர் வந்து வரல, அவருக்கு நான் ஃபோன் பண்ணி செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னாரு. ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு அடுத்த கடைக்கு போகலாம் அப்படின்னு மூவ் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் ப்ரொஜெக்டர்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கே சைக்கிள் கொஞ்சம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ எப்போயும் ஒரே ஒரு இடத்துல தான் சைக்கிள்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே வந்து இன்னொருத்தர் வந்து இப்போது சைக்கிள்ஸ் போட்டிருக்காரு. ஸோ 4500 கிட்ஸு சைக்கிள்லாம் வந்து 2500, லேடி பேர்டு சைக்கிள்லாம் வந்து லேடிஸ் யூஸ் பண்ணுற சைக்கிள்ஸ்லாம் வந்து 4500 அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். இங்கேயே வந்து ஃபிட் பண்ணி அசம்பிள் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இந்த சைக்கிள் வந்து 4500 ருபீஸ் சொன்னார். ஸோ ரேட்டெல்லாம் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பிடலாம். ஏன்னா 10 மணி ஆகுதுங்க, ரொம்ப வெயில் தாங்க முடியல. ஸோ இந்த பார்க்கிங்கில் விட்றீங்களே, நான் போன வாரம் கூட வந்து வீடியோ போட்டிருப்பேங்க. பாருங்கள், இந்த குரங்கு சேட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, நானும் எவ்வளோ வாட்டி இந்த குரங்கை துரத்தி விட்டேன். ஆனால் வந்து இது விடுறதா இல்லை, அந்த சீட்டை விடுறதா இல்லை. ஸோ நீங்கள் வண்டி விடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக விடுங்க, சரிங்களா? அதே மாதிரி உள்ளே எதுவும் திங்ஸ் வச்சுட்டு போகாதீங்க. அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, தூக்கி அடிச்சிடுறாரு. இல்லைன்னா வந்து பேப்பர்ஸ் எல்லாம் கீச்சு போட்டுடுறாரு. நீங்கள் டிராஃபிக்கில் போய் எங்கேயாவது மாட்டி அதுக்கப்புறமா ரெக்கார்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட வேறு பஞ்சாயத்து பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கிளம்பியாச்சுங்க வீட்டுக்கு. ஸோ அந்த போட்ரானிக்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோ சந்திக்கலாம்.